சின்ன வயசுல இருந்து லவ் அண்ட் கேர் கிடைக்காத குழந்தைங்களுக்கு நான் வர்த்தான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நான் வெளியே காட்டிக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் எவனாச்சும் கூப்பிட்டு வச்சு கத்தியில குத்துனாலும் திரும்பி கூட பார்க்காத ஒரு அந்நியன். நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்னா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் இல்லாட்டி பிஹேவியர்ஸ் என்ன, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரே ஒரு இன்டர்வியூ மொத்த சோசியல் மீடியாவும் காலிங்கிற மாதிரி அனுபம பரமேஸ்வரன் அவங்களுடைய அபியூசிவ் ஸ்டோரி அவேர்னஸ் ஸ்டோரியா சொல்ல போய் அதுதான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கிண்டி கிளம்பி தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சு, அப்புறம் அவர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சு, அப்புறம் அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் விஷயங்களை செய்யணும்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்ட 2 வருஷ அபியூசிவ் கதையை தான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே அனுபம பரமேஸ்வரன் அவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு உருகி உருகி லவ் பண்ற ரெமோ இன்னொரு நாளைக்கு எவனாச்சும் கூப்பிட்டு வச்சு கத்தியில குத்துனாலும் திரும்பி கூட பார்க்காத ஒரு அந்நியன். அடுத்த நாள் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கதறி கதறி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அம்பி. இப்படி பல பரிமாணங்கள் எடுத்து என்ன வந்து நார்சிசிஸ்டிக் அபியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுபம பரமேஸ்வரன் அவர்களுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அது த்ருவ் இல்லன்னு அவங்க எங்கேயுமே சொல்ல, த்ருவ் தான் எங்கேயுமே சொல்ல. நவ் இஸ் தி சீரியஸ் பார்ட். டு பி ஆனஸ்ட், அனுபம பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு அவங்களுடைய சொந்த கதை சோக கதையை சொல்லியிருந்தாலுமே அவங்க சொன்ன சில விஷயங்களை வந்து அட்டென்ஷன் கொடுத்து பார்க்க வேண்டிய சைக்காலஜிக்கல் மேட்டர்ஸ் அப்படிங்கறத நாம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முதலாவது, அது என்ன நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்? அனுபம பரமேஸ்வரன் அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து அந்த பிஹேவியர் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்னா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் இல்லாட்டி பிஹேவியர்ஸ் என்ன, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற விஷயங்களை இதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்பெஷலான ஆள், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் சென்டர்டான பிஹேவியர் தான் அது. நான் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறதும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வேலிடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிஹேவியர். தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு எந்தவித கில்ட்டுமே இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்கள இல்லாட்டி தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கூட யூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு பிஹேவியர் தான் அது. மத்தவங்களை புட் டவுன் பண்ற, மத்தவங்களுடைய சக்சஸை பார்த்து ஹர்ட் ஆகுற, அப்படி இல்லாட்டி பொறாமப்படக்கூடிய பிஹேவியர். நமக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு, தப்பே பண்ணாலும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம்னு நினைக்கக்கூடிய எந்தவித எம்பத்தியுமே இல்லாத ஒரு ரிப்பீட்டட் பிஹேவியர் தான் இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன தப்பு என்ன யாரு கேப்பா? முக்கியமா இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிற எல்லாருமே கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏதாவது கிரிட்டிசிசம், ஃபெயிலியர், ரிஜெக்ஷன் வந்தா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க, கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி அசிங்கமா எம்டியா ஃபீல் பண்ணுவாங்க. வெளியே வந்து தன்னை ஒரு கான்பிடென்ட்டான ஆளா காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸோட போராடிட்டு இருப்பாங்க. இந்த நார்சிசிஸ்டிக் டிசார்டர் வந்து எக்ஸாக்டா இந்த ரீசன்னால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு பின்னாடி ஜெனடிக்ஸ், பயாலஜிக்கல், சோசியல் இல்லாட்டி என்வாயரன்மெண்டல் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ்ல சொல்லப்படுது. எஸ்பெஷலி ஒருத்தருடைய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், ட்ராமாஸ்னால தான் இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஓவரா பார்த்து பார்த்து பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு, ஹார்ஷான கிரிட்டிசிசம்ஸ் கேட்டு வளர்ந்த குழந்தைங்களுக்கு, அதாவது என்ன இது கூட உனக்கு பண்ண தெரியல, இது கூட உனக்கு வராதா, இப்படியே பண்ண குடும்பமான என்ன ஆகுறது அப்படின்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த குழந்தைங்களுக்கு, பேரண்ட்ஸ் இதே மாதிரி நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸோட இருந்தா அதை பார்த்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு, முக்கியமா நான் வின் பண்ணணும், என் வயசுல இருக்கிறவங்களை விட நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவங்களுக்கு இல்லாட்டி வளர்ந்த குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுல இருந்து லவ் அண்ட் கேர் கிடைக்காத குழந்தைங்களுக்கு நான் வர்த்தான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நான் வெளியே காட்டிக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, நாலேஜபிளான ஆளு, ஸ்பெஷலான இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி தாண்டி ஒரு சுய விம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த பபிள்குள்ளே வாழக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த முக்கியமான கேள்வி, இந்த மென்டல் டிசார்டரை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா why not? டெஃபினெட்லி முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல 2 விதமான ஆளுங்க இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். முதலாவது நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் உள்ளவங்க, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்க. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செல்ஃப் பிரைஸ் வந்து பிடிக்கும், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது கிரிட்டிசிசம்ஸ் பிடிக்காது, காம்படிஷன்ல ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் எம்பத்தி கம்மின்ற மாதிரி ட்ரெய்ட்ஸ் இருக்கலாம். பிஹேவியர்ஸ்ல கவனம் செலுத்தி இமோஷனல் ரெகுலேஷனை பிராக்டிஸ் பண்றதன் மூலமாக கியூர் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத கிரிட்டிசிசம்னா அதை நான் விட்டுறணும். இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பாசிட்டிவ் சைன். எவ்வளவு கஷ்டம் இல்ல?
அடுத்தது நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இதுதான் அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் சொன்ன அன்னியன் பிஹேவியர். அந்த படத்துல வந்து இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டருக்கு அன்னியன் கேரக்டர் எப்படி சூட் ஆகுதுன்றத சிங்க் பண்ணி பேசியிருப்பாங்க அனுபமா. எனவே இந்த டிசார்டருக்கு வந்து இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா கியூர் ஆகிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த எஸ்டாப்ளிஷ்ட் மருந்துமே கிடையாது. இதை கியூர் பண்றதுக்கான ஒரே வழி சைக்கோ தெரப்பி தான். செல்ஃப் டயக்னோசிஸ்ல கியூர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மேபி முடியுமா இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா யூ நீட் சம் ஒன் டு டாக், யூ நீட் சம் ஒன் அட்லீஸ்ட் உங்களோட இமோஷன்ஸை சொல்றதுக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்றதுக்கு, இல்லாட்டி உங்களோட பிஹேவியர் ஐடென்டிஃபை பண்ணி நீ இப்படி பண்ற இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு டாக் தெரப்பிக்காவது போகணும். அப்படி இல்லாம வேற வேற தெரப்பி அப்ரோச்சஸ் கூட இருக்கு இந்த ஒரு டிசார்டர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. அப்ரோச்சஸ்னு சொல்லும் போது அன்ஹெல்தி பிஹேவியர்ஸ்ல இருந்து வெளியே வருது, கிரிட்டிசிசம் இல்லாட்டி ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது அதை வந்து பார்த்து ஹெல்த்தியான வேலை வந்து ஹேண்டில் பண்றது. அப்படி ஹேண்டில் பண்ண முடியாட்டி யார்டையாவது ஹெல்ப் வாங்கிக்கலாம், யார்ட்டையாவது மனசு விட்டு பேசலாம். செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஹெல்த்தியான வேலை பில்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எம்பதி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து சரியான முறையில ஹெல்த்திய வேலை டெவலப் பண்ண கத்துக்கணும். டக்குன்னு நமக்குள்ள வர இமோஷனல் ரியாக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் போஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் திங்க் பண்ணி அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா கிராஜுவலா தான் நடக்கும். அண்ட் 100% இவன் கியூர் ஆகிட்டான் அப்படின்னு கேரண்டி யாராலையுமே கொடுக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு மைண்ட் ப்ராசஸ் தான். மைண்ட்ஃபுல்னஸோட எனக்குள்ள இப்படி நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸ் இருக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்லோவா கிராஜுவலா அதுல இருந்து வெளியே வந்து ஹெல்த்தியான ஹேபிட்ஸை வளர்த்துக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி மைண்டை செட் பண்ணி தான் நம்ம இதுல இருந்து கியூர் ஆக முடியும். தெரிஞ்சுக்கிட்டியா? நமக்கு சைல்ட்ஹுட்ல எவ்வளோ பெரிய ட்ராமா இருந்தாலுமே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸையும் நல்ல சிந்தனைகள் நல்ல ட்ரீம்ஸை எய்ம்ஸை கொடுத்து மேனிஃபெஸ்ட் பண்றதன் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம சரியான தாட்ஸை இன்ஜெக்ட் பண்றதன் மூலமாக எந்த ஒரு ட்ராமால இருந்து வெளியே வரலாம், எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம பிரேக் பண்ணலாம். இது வந்து சயின்டிபிக்கா சைக்காலஜிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் செல்ஃபிஷா இருக்கான் அதனால ஹீ இஸ் a narcissistic, அவ வந்து அரகண்டா இருக்கா அதனால she is a narcissistic அப்படின்னு நம்ம யாரையும் எடுத்து வச்சுட்டு சொல்லிட முடியாது. இப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா இங்க இருக்கிற எல்லாருமே narcissistic அபியூஸ் பண்ணிக்கிட்டே அதை அனுபவிக்கிறவங்களா தான் இருப்போம். எதுவா இருந்தாலும் டு விச் எக்ஸ்டென்ட் டு வாட் லெவல் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய நெகட்டிவான அன்ஹெல்த்தியான பிஹேவியர்ஸ்க்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். ஆல்சோ இந்த பிஹேவியர்ஸ் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இல்லாட்டி வேணும்ட்டு இந்த அபியூஸ் எல்லாம் பண்றது கிடையாது. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு இருந்த ட்ராமா இல்லாட்டி பாஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ்னாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த பிஹேவியர்ஸ் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மனசு விட்டு பேசி அவங்க டயக்னோஸ் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களாவும் புரிஞ்சுக்கிறாம நம்ம சொல்றதையும் புரிஞ்சுக்காம நம்மள டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையாச்சும் கையில பிடிச்சிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரதுதான் நம்ம எடுக்கக்கூடிய சரியான சாய்ஸா இருக்கும். அண்ட் தட்ஸ் வாட் அனுபமா டிட். ஆக எனக்கு இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் பத்தின அவேர்னஸ் இருக்குல்ல, ஐடியா இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அட்லீஸ்ட் என்ன ஃபாலோ பண்ற 4 பேருக்காவது இந்த அவேர்னஸ் வந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த விஷயங்களை சொல்ற மாதிரி அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால இதுல அவங்க சரி இவர் பிள்ளை இல்லாட்டி இவர் சரி அவங்க பிள்ளைன்றத பத்தி பேசுறதை விட்டுட்டு இதுல இருக்கிற சைக்காலஜிக்கல் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபை பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம யோசிக்கலாம். So let's take this as an alert and stay positive and healthy. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Bye.